அங்கில் அங்கில் என்று சொல்லி அப்பாவை காலி செய்தது ஒன்று. மாடல் அரசுக்கு நேற்று ஆப்பு வச்சாச்சு. 30 நிமிஷம் 36 நிமிஷம் பேசியிருக்கிறார். 36 நிமிஷத்துல முத்தான வார்த்தைகளை அவிழ்த்து விட்டு போயிருக்கிறார். தன் தலைவனுடைய சுண்டு விரலையாவது நாம் தொட்டுவிட முடியாதா என்கிற பெருத்த கனவோடு போயிருக்கிறான். இந்த மக்கள் 2 நாளா 100 நாள் வேலை திட்டத்துக்கே போகல. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப ஆவலை எதிர்பார்த்திருந்த விஜய் அவர்களோட அரசியல் 2வது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல நமக்கு ஏன் விஜய் இதை பேசினாரு, ஏன் விஜய் இதை பேசல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். அதை பத்தி எல்லாம் தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறமா நேத்திக்கு தளபதி விஜய் அவர்களோட 2வது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டை உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? வாரல் என மரித்துகை காட்ட என்ற சிலப்பதிகார சொல்லிற்கு ஏற்றாற்போல் கோவலனும் கண்ணகியும் கூடல் மாநகரில் கூடுகிற போது இயற்கையில் அசையப்படுகிற கொடியானது நீங்கள் இங்கே வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று கொடி சொன்னதாக இளங்கோவடிகள் வர்ணித்ததை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நேற்றைய தினம் 10,000 கொடிகளுக்கு மேல் வாகை என்கிற வெற்றி மலர் சூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது லட்சம் தொண்டர்களை வரவழைப்பதற்கு காற்றில் இயல்பாகவே அசையப்படுகிற அந்த கொடி வாருங்கள் கூடல் மாநகரில் கூடுவோம் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப தளபதி விஜய் அவர்கள் கூட்டிய 2வது மாநில மாநாடு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக 1வது மாநில மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் நடைபெற்ற போது கொள்கை பிரகடனத்தினுடைய தலைவர்கள் யார் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கினார். தூய தாடி மார்பில் விழும் என்கிற உண்மைக்கு ஏற்றாற்போல் இந்த மண்ணிற்காக உழைத்து சமூக நீதியை நிலைநாட்டிய பெரியாருடைய கொள்கைகளை கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற மகா தத்துவத்தை இந்தியா முழுவதும் பரப்பி மதம் மாறிய மகத்தான மாபெரும் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கருடைய கொள்கை பிரகடன தலைவராக முத்துவடுகராவர் இறந்ததற்கு பிறகு வெள்ளச்சி நாச்சியாரை இடிப்பிலே தூக்கி கொண்டு போர்க்களத்தில் போராடுவதற்காக போகின்ற போது திருப்பத்தூரை மையமாக வைத்து நீங்கள் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் அறிவித்த காலகட்டத்தில் ஆற்காடு நவாப் படைகளிடம் தஞ்சமடைந்த எம் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய கொள்கை பிரகடன தலைவராக ஏற்றுக்கொண்டு சமத்துவமும் சமூக நீதியும் விடுதலை போரில் மிக முக்கிய பங்காற்றும் என்று தாரக மந்திரத்தை இந்தியாவிற்கு வழங்கி தந்த அஞ்சலையம்மாளுடைய கொள்கை பிரகடனத்தை மாடு மேய்க்கிறவன் மதிய உணவில்லாமல் மேய்க்கிறானே அவன் பள்ளிக்கூடம் சென்றால் மதிய உணவோடு படிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கருதிய கர்மவீரர் காமராசனுடைய கொள்கை சித்தாந்தங்களை உள்வாங்கிய தமிழக வெற்றி கழகம் விக்கிரவாண்டி மாநாட்டில் சூளுரைத்தது. 20 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் விக்கிரவாண்டியிலே கூடினார்கள். ஆனால் இன்றைக்கு கூடல் மாநகரில் சுமார் 30 லட்சம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இணையவழி தளங்கள், தொலைக்காட்சிகள், செய்திவழி சேவைகள், அச்சு இயந்திரங்கள் உள்ளிட்ட செய்திகளை பார்ப்பதற்கு மட்டும் ஒரு புள்ளியியல் விவரங்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றி கழக மாநாட்டை உற்று நோக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி. ஆக தமிழக வெற்றி கழகம் தன்னிகரற்ற ஒரு அமைப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு தவளும் குழந்தையாக இருந்து எழுந்து நடக்க தொடங்கி இருக்கிறது. ஆக தளபதி விஜய் அவர்கள் நேற்றைய தினம் பேசிய பேச்சுக்கள், அவர் எடுத்து வைத்த வாதங்கள் மிக கடுமையானவை. முதல்ல அவர் யார் டார்கெட் பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். ஓகே சார், நேத்திக்கு மாநாடு பார்த்தீங்கன்னா வெறும் டார்கெட்டை மட்டும்தான் இருந்துச்சே தவிர்த்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பத்தி எதுவுமே பேசல. எதுக்கு பேசலன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உற்று கவனிக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். அவர் சொன்னார், எங்கள் இயக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக எதிர்வரும் எமது ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான உரிமைகளை, குழந்தைகளுக்கான பாதுகாப்புகளை, பெரியவர்களுடைய அணுகுமுறைகளை, அது மட்டுமல்ல 3ஆம் பாலினத்தவர்களை, நெசவாளர்களை, மீனவர்களை நாங்கள் கட்டிக்காக்கிற உரிமையை படைத்தவராக இந்த தமிழக வெற்றி கழகம் தலை தோங்கி தமிழகத்தில் ஆட்சியாளர் துடிக்கிறது என்கிற பகிரங்க அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறார். இதை கட்டி வேற என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஊழிய தொழிலாளர்கள், அது மட்டுமல்ல இங்கே நடைபெறுகிற சென்னை மாநகராட்சியில் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்படுகிற அடுக்குமுறைகளை, துப்புரவு பணியாளர்கள் மேல்கூற விடயங்களையும் அவர் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். அதாவது மறைமுகமா பேசியிருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா, அதான் ஓப்பனா தான் பேசுறாரு. இதுல என்ன ஒவ்வொரு விழாவாரியா பேச முடியாது எல்லாத்தையும்.
திருக்குறளில் 7 அடி சீரு தான் இன்றைக்கும் இதயத்தில் ஏந்தி நாம் தமிழர்கள் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால ரத்தின சுருக்கமா பேசுவதா மணிக்கணக்கில் பேசிய மகத்தான தலைவர்கள் அந்த மண்ணில் காணாம போன வரலாறுகள் நிறைய உண்டு. அந்த மாதிரி நிறைய ஈவிகே சம்பத் என்கிற மாபெரும் புரட்சி பேச்சாளர் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு போய் கிராமங்களில் சேர்த்தவர். ஆனால் அவருடைய கொள்கை சித்தாந்தங்கள் நிலை பெற்றதா என்றால் இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் மணிக்கணக்கிலே பேசக்கூடியவர் அல்ல, எளிமையாக ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர். இன்றும் பெரியார் நிலைத்து நிற்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன் மணிக்கணக்கிலே பேசக்கூடியவர், ஆனால் எங்கே இருக்கிறார் என்பதை இன்றைக்கு தேடுகிற சூழல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் மணிக்கணக்கிலே அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவர், ஆனால் அவரை இன்றைக்கு தேடுகிற இடத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ரத்தின சுருக்கமாக பேசிய இந்த மண்ணின் பாதுகாவலர், இந்த மண்ணை சீர்திருத்தம் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றளவும் பேசப்படுகிறார் என்றால் அவர் சுருக்கமாக பேசக்கூடியவர். ஆனால் திராவிட இயக்கத்தின் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்த அறிஞர் அண்ணா அவர் பேசியதால் தான் அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள் இன்றைக்கும் அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் நீர்த்து போகாமல் நிலை பெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மிகப்பெரிய புரட்சியாளர், பாராளுமன்றத்தின் அத்தாணி மண்டபங்கள் குழுகுழுங்க பேசிய புரட்சி புயல் வைகோ இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அது மட்டுமல்ல, நளின சொல்லாக பேசக்கூடிய வகையில் தன் நாவில் தமிழ் சுழன்று வருகிற நாஞ்சில் சம்பத் இப்போது எங்கே இருக்கிறார்? ஆக ரத்தின சுருக்கமாக பேசக்கூடியவர்கள் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விஜயகாந்துக்கு ரத்தின சுருக்கமாக தான் பேச தெரியும். இந்த மண்ணின் எதிர்க்கட்சி தலைவரானார். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் நீண்ட நெடிய பேச்சை பேசக்கூடியவர்கள் ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றால் ரத்தின சுருக்கமாக தன் கருத்துக்களை அழுத்தமாகவும் ஆழமாகவும் எளியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற தலைவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் நிலை பெற்று நிற்கிறார்கள் என்பது ஆணித்தரமான வரலாறாக இருக்கிறது. ஆகையால் நேற்றைய பேச்சு என்பது விரிவாக பேச வேண்டிய வேலை இல்லை. ஆனால் இதுவரை நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், அல்லது பரந்தூர் விமான நிலைய போராட்டமாக இருக்கட்டும், அல்லது நாம் இந்த தற்பொழுது மிக பிரபலமாக பேசிக் கொண்டிருக்கிற அஜித்குமாருடைய கொலை வழக்காக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் சில்லறையாகத்தான் பேசினார், சிறுகத்தான் பேசினார். ஆனால் நேற்றைய நடந்த இந்த மாபெரும் மக்கள் மாநாட்டில் கிட்டத்தட்ட 37 நிமிடங்கள் பேசியிருக்கிறார் என்றால் இது அபரிமிதமான பேச்சு என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே, இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த மாநாடு நிறைய மக்கள் காலையிலேருந்தே வந்துட்டு இருந்தாங்க. வெறும் 30 நிமிஷம் பேச்சு போதும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமானது. அப்பா அப்பா என்று தமிழ்நாட்டை அலறவிட்ட திராவிட திருட்டு மாடல் அரசு நேற்றைய தினம் காலி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிள் என்று ஒரு வார்த்தையில் அப்பா என்கிற இத்தனை கோடி விளம்பர செலவுகளை முடக்கி விட்டார். அது பத்தாதா? அது மட்டுமல்ல, நரேந்திர மோடிஜி நீங்கள் யார் என்பதை நாங்கள் தோலுரிப்போம் என்று தமிழ்நாட்டு வீதிகளில் நின்று ஒற்றை முழக்கத்தோடு பாரதிய ஜனதாவை காலி செய்திருக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி எங்கேயாவது வாய் திறந்த வரலாறு உண்டா? நேற்றைய தினம் இல்ல. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியாரை பற்றி இந்த இடத்துல பேசியது உண்டா? ஆனால் பொருந்தாத கூட்டணியை இந்த மண்ணில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, போட்டியை தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ற பறைசாற்றுகிற விதத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்றால் பற்றி அவர் பேசல. ஆனா அந்த கட்சியை பத்தி பேசினாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அந்த கட்சி இப்போ எப்படி இருக்கு, தொண்டர்கள் தான் அந்த கட்சியில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ அவர் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அந்த கட்சி இவரோட கட்சிக்குள்ள இணைச்சிப்பாரா? அதெல்லாம் கிடையாது. நேற்று அவர் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாநாடே மையப்பொருள் என்ன, வரலாறு திரும்புகிறது. 67, 77, 2026 என்கிற அந்த காலகட்ட பயணங்கள் அரசியல் வரலாற்றை முன்னிலைப்படுத்துகிறார். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் தான் ஆளுவோம், எங்களோடு கூட்டணி வரக்கூடியவர்களுக்கு உரிய பங்கீடை நாங்கள் தருவோம். அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுடைய அங்கீகாரங்களை நாங்கள் மீட்டெடுத்து தருவோம் என்கிற வகையில் தான் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். எடப்பாடியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவரே பேசும் பொருளாக இல்லை. இன்னொன்று என்னன்னா, நேற்று யாரெல்லாம் காலி பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, எடப்பாடி காலி, நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள்ள காலி, தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர்கள் காலி, அங்கிள் என்று சொல்லி அப்பாவை காலி செய்தது ஒன்று. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு இருக்கிற வாரிசு அரசியலையும் போட்டு உடைத்து கொளுத்தி இருக்கிறார். ஆக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நீங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பத்தி பேசினாரா? பேசவே இல்லை. மார்க்சிஸ்ட் அதாவது என்னன்னா, தன் கட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் சில்லறை இயக்கங்கள் என்று முடிவெடுத்து, அது எப்போதுமே ஒரு ஆளுமை இருக்கும். ஒரு தலைவரிடம் ஒரு ஆளுமை தன்மையோடு யார் எதிரி யார் துரோகி என்பதை தீர்மானிக்கிற இந்த தேர்தல் களம்,
அப்ப எதிரி யார் என்பதை அவர் முடிவெடுத்து விட்டார். பாரதிய ஜனதா எதிரி என்றே தீர்க்கமாக முடிவெடுத்தார். துரோகி யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று முடிவெடுத்து விட்டார். மற்ற இயக்கங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை பேசி ஒரு பேசு பொருளாக ஆக்கி அது என்னத்துக்கு நம்ம நாமே விளம்பரப்படுத்தி கொடுப்பது என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் இருக்கிற எல்லா கட்சிகளையும் எதை பற்றியும் பேசாமல் எதிரியார் துரோகி யார் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றாரா இல்ல மக்களுக்கு சொல்றாரா? மக்களுக்கும் சேர்த்து தான் சொன்னார். கேட்டார், என்ன கேட்டாரு? அங்கிள் ஸ்டாலின் ஊழல் இல்லையா, கொள்ளையடிக்கவில்லையா கேட்டார்ல நேத்து. அது யாரை பார்த்து கேட்டார்? பெண்களுக்கு பாதுகாப்பை தர முடியுமா கேட்டார். சாதிய வன்கொடுமைகளை நிறுத்த முடியுமா, சமத்துவ நீதி பேச முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அப்ப இது யாரை பார்த்து கேட்க? அப்ப உங்க ஆட்சியில இதெல்லாம் கோளாறா இருக்கு, மக்கள் உங்களை தூக்கி அடிக்கிறாங்க, அதுல மாற்றம் இல்லை, அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தனது பங்களிப்பை செய்யும் என்பதை உறுதிப்படுத்த அந்த மேடையில, மாநாட்டு மேடையில 30 லட்சம் மக்களுக்கு முன்னால் என்று அந்த பேசுகிற அந்த 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 கம்பீர குரல் சாதாரணமாக அவர் கடந்து பேசிட்டு போகல. 30 நிமிஷம் 36 நிமிஷம் பேசியிருக்கிறார். 36 நிமிஷத்துல முத்தான வார்த்தைகளை அழுத்து விட்டு போயிருக்கிறார். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா கவின் கொலை வழக்கு வந்தது இல்லையா, அதை போயிட்டு அஜித்க்கு பார்த்த மாதிரி நேரில் போயிட்டு இவருக்கு எதுவுமே பார்க்கல. அட்லீஸ்ட் மாநாட்டிலையாச்சும் இதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம். ஆனால் கவினை பற்றி ஏன் அவர் மாநாட்டில் பேசவே இல்லை? ஒருவேளை ஜாதியில் ஏதாச்சும் அவருக்கு வாக்கு வராமல் போயிடும் அப்படின்ற பயமா? இல்லை, அதாவது என்னன்னா பேசியிருக்கணும் கவின் கொலையை பற்றி, துரதிருஷ்டவசமானது தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு அரசியல் பொதிந்திருக்கிறது. என்னன்னா ஆணவ படுகொலைகள் என்பது சாதி ரீதியாக மட்டும் நடப்பதல்ல, மத ரீதியாகவும் ஆணவ படுகொலைகள் நடந்தேறியிருக்கிறது தமிழ்நாட்டில். ஏன் ஒரு சாதிக்குள்ளேயே ஆணவ படுகொலை நடைபெற்றிருக்கிறது. நீ பணக்காரே நான் ஏழை, என் பொண்ணை பணக்காரனுக்கு கட்டுவதா, அல்ல பணக்கார பொண்ணை ஏழைக்கு கட்டுவதா, இதுவும் ஒரு ஆணவ கொலை தான். அப்ப அதை எந்த பார்வையில எடுத்திருக்கிறது? இதுக்குள்ள சாதியை புகுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆணவ படுகொலைகள் அதிகாரத்திமிரில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை செய்கிறார்கள். அப்ப ஆணவ படுகொலைக்கு எதிராக இது சாதிக்கு மட்டும் நடக்கல, இது மத ரீதியாகவும் நடக்கிறது, பொருளாதார ரீதியாகவும் நடக்கிறது என்பதற்காக அதை கடந்து போக முயற்சித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம் எல்லா இடத்துலையும் அந்த படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு படுகொலைக்கும் நாம் பேசி விட்டு கடந்து விட்டு போக முடியாது. ஒண்ணு, இப்ப அஜித்குமார் கொலை வழக்குல இது யார் ஈடுபட்டது என்பது நன்றாக உலகத்துக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிகளே, சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்களே, சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களே, சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு படுகொலையை, ஒரு மனிதனை, அஜித்குமார் என்கிற ஒரு நல்ல மனிதனை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி நாம் கடந்து போக முடியும், அதை எப்படி நாம் சும்மா விட்டு விட முடியும் என்று கருதிதான் அஜித்குமார் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்ற அந்த தாயாரின் கரத்தை பிடித்து உங்கள் மூத்த மகன் நான் வந்திருக்கிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றினார். ஆனால் கவின் விஷயத்துல இப்ப நம்ம இதுல கவினும் அவருடைய காதலியும் காதலித்தது உலகத்துக்கு தெரியுமா? தெரியாது. செத்ததுக்கு பிறகுதான் தெரியும் காதல் விவகாரம் என்பது. முதல்ல காதல், அதுக்கப்புறம் தான் சாதி. இந்த சாதி ரீதியாக இன்னைக்கு சுர்சித்து அவன் ஆளுமையாகவே அவன் ஒரு ஜாதி வெறி பித்தனாக, ஜாதி வெறி பிடித்தவனாக, அவருடைய தகப்பனார் மிகப்பெரிய ஜாதி வெறி பிடித்த ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் பணியாற்றியதால் அப்ப இதுக்குள்ள ஒரு ஜாதியை மட்டுமல்ல அதிகாரமும் இருக்கிறது. அது மட்டும் இந்த காதலையும் அவர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அப்ப உலக பூமிப்பந்தில் காதல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற காதலுக்கு தான் ஜாதியும் மதம் இருக்கிறது. அப்ப இதை நாம் எப்படி அணுகுவது என்பதை கண்டிப்பாக அவர் யோசித்து வைத்திருப்பார். அது பிறகு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுமே, ஆனால் அதற்கு ஒரு தீர்வை அவர் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா அந்த பேச்சினுடைய சாராம்சத்தில் அவர் சொல்லுகிறார், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமத்துவம் படைப்பதே எமது குறிக்கோள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல கவின் படுகொலை என்பது பேசப்பட்டிருந்தாலும் கூட எத்தனையோ ஆணவ படுகொலைகள் இங்கே நடைபெற்றதை பேசியாக வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? கவின் படுகொலையை பத்தி பேசினாரு, நீங்க உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலையை பத்தி ஏன் பேசல, இளவரசன் படுகொலையை பத்தி ஏன் பேசல, இப்படி ஒரு கேள்வி நீங்க உள்ள வைப்பீங்க. அப்ப சாதியாக மட்டுமே படுகொலை நடைபெறுகிறதை நாம் விரிவாக பார்க்கிறோம். ஆனால் பொருளாதார ரீதியாக நடைபெறுகிற ஆணவ படுகொலையில நாம் கண்டுகொள்வதே இல்லை. அது அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கடந்து போறோம். அப்படி இல்ல, ஆணவ படுகொலை என்பது எல்லா வகையிலும் நடக்கிறது. அதை பார்த்து கொண்டும் சும்மா இருக்க முடியாது. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அவ்வளோ கூட்டத்துலேயும் போன மாநாட்டிலையுமே இறந்து போனாங்க. இந்த மாநாட்டிலையுமே ஒரு 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தரோட கார் அந்த வேலைப்பாடுகள் நடக்கும்போது அவரோட கார் சேதம் அடைஞ்சிடுச்சு. அதை பார்த்து அவர் கண் கலங்கினதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு மாநாட்டுக்குமே இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதில் அப்பாவி மக்களுமே பாதிப்படைகிறாங்க. இது அடுத்த மாநாட்டில் இருக்குமா?
நாங்கள் வீடு கட்டும் போது மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த பசுமாடு ஒன்று தண்ணி தொட்டிக்கில் விழுந்து செத்து போச்சு. அதுக்காக அந்த பசுமாடு மீது குறை சொல்வதா, இல்லை கிணறு வெட்டி வச்சிருந்த குழி தோண்டி வச்சிருந்த எங்களை குறை சொல்வதா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சம்பவம் நடைபெறுகிற போது சின்ன சம்பவங்கள் நடைபெறத்தான் செய்யும், அது தவிர்க்கவே முடியாது. இப்போ மகிழுந்து போயிட்டு இருக்கு, எல்லாரும் காரில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல வந்து வேகத்தடை இருக்குது, வேகத்தடை கவனிக்காம ஏறி ஓட்டி டொம்முன்னு அடிக்கிற வரலாறுகள் உண்டு. ஏப்பாவை இந்த மாதிரி ஓட்டினான்னு நம்ம கேட்குற வரலாறுகள் உண்டு. அப்போ ஒரு காரை இயக்குவதிலேயே பிரச்சனை இருக்கிறது. இவ்வளவு பெரிய மாநாட்டை கட்டமைப்பதில் பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் கேட்குறீங்க இந்த கொடிமரம் வந்து இது அப்படியே விழுந்துச்சு, அது வந்து 100 அடி கொடிமரம், கிட்டத்தட்ட 3 டன் எடையுள்ள கொடிமரம். இந்த கொடிமரம் வந்து 100 அடினா சாதாரண விடயம் அல்ல. இப்போ இந்த கொடிமரத்தை அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த 8 அடி ஆழம் இறக்கி அந்த 8 அடியிலிருந்து சிமெண்ட்டுகளை கலவைகளை போட்டு கொண்டு வந்து அதை அந்த குழாய்களை கொண்டு வெளியில் ஒன்றாந்து பொருத்தி இந்த போல்டு போடணும். மொத்தம் 16 போல்டு போடணும் அவங்க. அப்போ இந்த கிரேன் வந்து அந்த கம்பியை கொண்டாந்து நிப்பாட்டும் போது அந்த 16 போல்ட்டையும் கரெக்டாக உட்காரணும். அப்படி உட்கார வைக்கும் போது பெல்ட் வந்து மேலே உள்ளது உருவிடுச்சு. மொத்தம் 6 பெல்ட் போடணும் 100 அடிக்குன்னு சொன்னா, அவங்க 2 பெல்ட் தான் போட்டிருக்காங்க. இதுல நான் ஒரு சந்தேகத்தை கிளப்புறேன், என்னன்னா அந்த கிரெயின் ஆப்ரேட்டர் வந்து திமுக காரரா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா 6 பெல்ட் போட வேண்டிய இடத்துல நீ 2 பெல்ட் போட்டு நீ கொண்டாந்து இவ்வளவு பிரமாண்டமான கொடிக்கம்பத்தை கொண்டாந்து நீ நிறுவும் போது அது மேலே உள்ள அந்த இது பெல்ட் உருவிடுச்சு. உருவும் போது உங்க 4 போல்ட் போட முடியல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அது சரிஞ்சு விழுகுது. 100 மீட்டருக்கு அப்பால் நிப்பாட்டப்பட்டிருக்கிற காரின் மீது விழுகிறது என்றால் கொடிமரம் விழுகுன்னு அவங்க நிப்பாட்டினாங்களா? இல்ல. அப்ப 100 அடிக்குள்ள நிப்பாட்டினதுனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, கொடிமரம் விழுகிற இடத்துல முக்கியமான அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்கும்போது தொண்டர்களே வந்து ஓடி போய் அதை பார்க்க போனது. இது ஒரு கூட்டம் கூடிச்சீங்க. அப்ப கவனசிதறல் வரும், கூட்டம் கூடுதே அப்படிங்கிற ஒரு கவனசிதறல். அப்படியான ஒரு சூழல்ல தான் அந்த கொடிமரம் விழுந்து இப்ப அந்த கார் நொறுங்கப்பட்டிருக்கு. அதுக்கு 9 லட்சம் ரூபாய் பணம் வந்து உடனடியாக கொடுக்கப்பட்டு அந்த மகிழுந்த வந்து அவங்க சரி பண்ண சொல்லிட்டாங்க. அது பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் இப்ப இந்த கொடிமரம் விழுந்ததுல ஒரு அமானுஷ்யம் இருக்கிறது, பேய் வந்து நடமாட்டம் இருக்கிறது, பிசாசுகள் கூடி பேசி இருக்கிறது. இதெல்லாம் வந்து அபத்தமானது, இயல்பாக நடக்கக்கூடிய சில விடயங்கள் தான். விஜய் அவர்கள் அந்த மாநாட்டுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா நம்ம சோசியல் மீடியா சைடு வந்து அதுல நடக்கிற நெகட்டிவான விஷயத்தை தான் கொண்டு வந்து சில பேர் வந்து பெருசா காட்டுறாங்க. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இல்ல, இப்ப நீங்க முக்தார் என்கிற ஒரு ஆளுமையான நெறியாளர் நேற்று எதுனா அவர் வந்து முகக்கவசம் அணிந்து கொண்டு கூட்டத்துக்குள்ள உள்ள புகுந்து போய் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஹேண்டிகேப்ட் கொஞ்சம் நொண்டியா இருக்கக்கூடியவட்ட, ஏன் நீங்க நொண்டிக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு வரணும், வீட்டில் இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை நீங்க கவனிக்கலாம்ல, அவன் எங்கேயாவது வேலைக்கு போகலாம்ல, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிற இடத்துல அவன் முடிவெடுத்து வந்திருக்கிறான். இப்ப அவனை போய் கேள்வி கேட்டதும் அது மட்டும் இல்ல, டேப்பை திறக்கும் போது தண்ணி ஊத்துது, டேப்பை மூடுனா தண்ணி வராது, டேப்பை மூடிவிட்டு இங்க பாருங்க தண்ணி வரல அப்படின்னு ஒரு படம் எடுக்க போய் அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, அந்த தொண்டர்கள் லட்சக்கணக்கில் கூடி இருக்கிறான். தன் தலைவனுடைய சுண்டு விரலையாவது நாம் தொட்டுவிட முடியாதங்கிற பெருத்த கனவோடு போயிருக்கிறான். எப்ப 3 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க. எந்த ஒரு மாநாட்டுக்கு 3 நாட்களுக்கு முன்பு போய் டெண்ட் அடிச்ச வரலாறுகள் உண்டா? அப்ப இத ஆர்வத்தின் மிகுதியால் தொண்டர்கள் லட்சோபலட்சம் தொண்டர்கள் கூடுகிற இடத்துல ஒரு மாபெரும் தலைவனை நான் தொட்டுவிட முடியாத என்கிற பெருத்த கனவோடு அவன் வந்திருப்பான். இப்ப அந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன செய்வீங்க, நீங்க எல்லாம் எதுக்காக வந்தீங்க, கும்மாளம் போடுறதுக்கு வந்தீங்களா, கூத்தாட வந்திருக்கிறீங்களா, இது எதுக்காக இவ்வளவு பெரிய ஆட்டம் பாட்டம் ஆரவாரம் அப்படின்னு போய் கேள்வி கேட்கும்போது நேற்று முக்தாரை தொண்டர்களே அடித்து வெளியில விரட்டிய சம்பவம் நடந்தது. அப்ப அங்க இன்னொரு செய்தி, அந்த ராம்பால்க்ல அவர் நடந்து போறாரு. நடந்து போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, 2 பக்கமும் கிரீஸ் தடவிட்டாங்க, தொண்டர்கள் ஏறி குதிச்சிடக்கூடாதுன்னு. என்ன காரணம்னா, ராம்பால்க் வந்து 8 அடி உயரம் போட்டிருக்காங்க, 8 அடி உயரத்துக்கு மேல தடுப்பு போட்டிருக்காங்க. அப்ப விஜய் நடந்து வருகிறது, அந்த தடுப்பு சரியாக காட்ட மாட்டேங்குது. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த ராம்பாலுக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய 8 அடிக்கு மேல உள்ள அந்த கேட்டையே தாண்டான். கிரீஸ்க்கு சட்டையில ஒட்டினாலும் பரவாயில்லைன்ட்டு குதிச்சு ராமாளுக்குள்ள நடந்து போற விஜயை போய் சந்திச்சு துண்டை போடுறது, மாலையை போடுறது, காலில் கும்பிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இது கட்டுக்கடங்க. இன்னொன்று என்னன்னா, அவர்கள் எல்லாம் ரசிகர்களாக இருந்து இப்பதான் அரசியலுக்கு வர்றாங்க. இப்ப அரசியல் பயிலரங்கங்கள் அவங்களுக்கு இன்னும் போதிக்கப்படலை. நீங்க அரசியல் பயிலரங்கம் நடத்துகிற திராவிட இயக்கங்கள்லயே எவ்வளவு பிழைகள் நடக்குது என்பதை நான் பார்க்க முடியும். நீங்க சொன்னீங்க சாவெல்லாம் நடக்குதுன்னு. விடுதலை சிறுத்தைகள் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநாட்டில், அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் நடைபெற்ற மாநாட்டில் 2 பேர் கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாங்க. ஆனால் அந்த மாதிரி சம்பவங்கள் இங்க நடக்கல. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, மயக்க நிலைக்கு போனவர்கள் ஒரு பையன் இறந்திருக்கிறான். ஒரு பையன் வந்து தட்டி கட்டும் போது நேற்று காலையிலேயே மின்சாரம் தாக்கி இறந்து. இது அவனுடைய கவனக்குறைவு.
உடல்நலம் சரியில்லாம தன் தலைவனை பார்க்க வந்த இடத்துல மூச்சடைப்பு வந்து செத்து போனவே ஒருத்தர் இருக்கான். இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பாக முடியும் சொல்லுங்க? இல்ல அங்க கலவரம் வந்து யாராவது அடிச்சு போனாங்களா? இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அல்லது தலைவர்களுடைய கையை பிடிக்கிறதுக்காக மிகப்பெரிய ஆர்வாரம் செய்து பிடிக்க போன இடத்துல கூட்ட நெரிசல்ல செத்து போனாங்களா? அது இல்லை. ஆனா நேற்று ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை இவ்வளவு பெரிய பேச்சை பேசி முடிச்சுட்டு அவர் உடனடியாக புறப்படுகிறார் என்றால், கூட்டத்தை நாம சமாளிக்கணும். நாம மேடையில் ஒரு 5 நிமிஷம் நின்னா மேடைக்கு ஏறிடுவான்லாம், மேடை தாங்காது, அதனால ஒரு சலசலப்பு வரும், அதனால வந்து ஒரு கூட்ட நெரிசல் வரும், அதுக்கு ஏதாவது ஒரு பேராபத்து வரும், அதை நம்ம தலையில கட்டுவாங்க. ஏதாவது ஒண்ணுங்க இங்க பாருங்க, ஒண்ணுமே நடக்காத விஷயத்துல நோட்டுறாங்கல்ல, சேர்லாம் உடஞ்சிருச்சு, பேரிகாட்லாம் உடைச்சிருக்காங்க. சேர் நொறுங்கினதுக்கு காரணம் என்ன? நீங்க இந்த 8 அடி அந்த ராம்ஹால்குள்ள ஏறி நின்று பார்க்கணும். அதை ஒரு நாற்காலியை போட்டு பார்க்க முடியாது. 7-8 நாற்காலியை அடிக்கி அவன் தலைவனை பார்க்கறதுக்கு அப்படி ஏறும்போது சரிஞ்சு விழுந்து ஒடிஞ்ச நாற்காலிகள் தான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 2000 நாற்காலிகள் உடையப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான உதவி தொகையை இன்னைக்கு வந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து விழாக்குழு வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து எது கெட்டதோ அதை மட்டுமே போட்டு பாக்குறீங்க, நல்லதா நீங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்றேன், 50,000 பாட்டில் 5 லட்சம் பாட்டில்கள் அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க. புதுசா ஒண்ணு செஞ்சாங்க. இவ்வளவு பெரிய பிரமாண்ட கூட்டத்தில் வந்து ட்ரோன் மூலமாக மக்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரோனின் மூலமாக நீர் தெளிச்சாங்க. அதை கவனிச்சிங்களா? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? 5 லட்சம் பாட்டில் வந்திருக்கு, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்ல, 560 குழாய்கள் டேப் தண்ணி இதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? 5 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொடுத்துருக்குறாங்க, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நல்ல விஷயங்கள் இந்த நாதாரிகளுக்கு தெரியதே கிடையாது. கெட்ட விஷயங்கள்னா உடனே அதை தூக்கி தூவாரம் மட்டும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்துகிற தன்மையே எப்போதுமே இது போலித்தனமான அரசியலே இது குறிக்கிறது. நேற்றைய தினம் இப்ப தளபதி விஜய் அவர்கள் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், இந்த தொண்டர்களை 2-3 இடத்துல ஒரு கண்ணு கலங்கினார். என்ன காரணம்னா, இத்தனை லட்சம் தொண்டர்கள் நம்மளை நோக்கி வருகிறார்கள், இந்த தொண்டர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கண் கலங்கினார். இன்னொன்று, அடிக்கடி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய தந்தையார் S.A. சந்திரசேகரன் கண் கலங்கிக்கிட்டே இருந்தார். அம்மா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன காரணம்னா, இவ்வளவு பெரிய மாநாடு, இவ்வளவு பெரிய மக்களை ஒரு சேர ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் வந்து கூட்டுவது என்பது சாதாரண விஷயம். அப்ப இந்த மாதிரி நேத்து பேசிய பேச்சும் சரி, அவர் நடந்து கொண்ட அந்த செயலும் சரி, மிக சாதுரியமாக ஒரு பழமை வாய்ந்த அரசியல்வாதியை போல எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை பேசினால் என்ன நடக்கும் என்பதை துல்லியமாக அறிந்து நேற்றைய தினம் மாநாட்டில் பேசி மிக சிறப்பான வெற்றியை, சுமார் 30 லட்சம் மக்கள் கூடுகிற இந்த மாநாட்டை குதூகலிக்க வைத்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த மக்கள் 2 நாளா வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கே போகல. எல்லா கிராமங்களும், இப்போ நான் சார்ந்த கருவேலங்காட்டு பூமி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம், இந்த கருவேலங்காட்டில் இருக்கிற சிறிய கிராமத்தில் கூட பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுது. இன்னொன்று என்னன்னா, இந்த திமுக அரசு கொடுத்த நெருக்கடிகள் இருக்குல்ல, எவ்வளவு நெருக்கடிகள் என்பதை நேற்று மாநாட்டில் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ச்சன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார். இந்த மூர்த்தின்னு ஒரு அயோக்கியத்துறை அமைச்சர். இந்த அமைச்சர் என்ன பண்றாருன்னா, வாகனங்கள் செல்லுகிற வழியில குடிநீர் குழாய் பதிக்கிறோம் சொல்லி ஒரு சாலையை வெட்டி போட்டிருக்கான், பேருந்துகள் போகக்கூடாதுன்னு. ஒரு தடுப்பு. இந்த மண்ணின் மைந்தராக, மதுரை மண்ணின் மைந்தராக, இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக, எளிய மக்களின் தலைவனாக வாழ்ந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பிறந்த நாளில் இதை நடத்தணும்னு சொல்லும் போது அந்த 25ஆம் தேதியையும் தடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி என்கிற பெயரில். அதனால தான் 21ஆம் தேதிக்கு அவங்க மாற்றினாங்க. இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, 6 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே வந்து வாகனங்களை நிறுத்த சொல்லி கொடுமை வெயில். நேற்று வந்து 102.6 டிகிரி வெயில் மதுரையில். இப்போ இந்த ஏன் மதுரையில் இவ்வளவு பெரிய வெயில் தாக்கத்தை உருவாக்குன்னு சொன்ன, நேற்று மலை, அதாவது மதுரையை சுற்றி நிறைய மலைகள், அந்த மலைகள் எல்லாமே பாறை மலைகள். அப்ப அடிக்கிற வெயில்ல அனல் தான் தெரிக்கும். இப்ப நீங்களோ நானா போய் ஒரு 2 மணி நேரம் வெயில்ல நின்ற முடியுமா 100 டிகிரி வெயில்ல? அப்ப லட்சம் பேர் கூடுகிற அந்த மாநாட்டுக்குள் 102 டிகிரி அடிக்கிற வெயில்ல மக்களுடைய வெப்பமும் ஒன்று இருக்கு, சூரிய வெப்பமும் ஒன்று இருக்கு. அதை தாங்க முடியாமல் நிறைய பேருக்கு வந்து 63 பேர் நேற்று மயக்க நிலைக்கு போயிருக்கிறார்கள். உடனடி சிகிச்சை உடனடிய திடல்லையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்ன மொத்தம் 13 பேரை மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி உடனடியாக அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு கொடுத்து இன்றைக்கு அவர்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது ரொம்ப உஷாராத்தான் இந்த மாநாடு நடந்துச்சு. தடைகளை பார்த்தால் இந்த மூர்த்தி செய்த அட்டுழியங்களும் அயோக்கியத்தனங்களும் அளபரியது என்பதை ஆதவர்ஷன் அவர்கள் தோலுரித்து காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, 4 வந்து கம்பெனி கிட்ட வந்து நாற்காலி போடுவதற்கு
பேசப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் 1,50,000 நாற்காலிகளை போட்டது. மீது 3 நிறுவனத்தை மிரட்டிட்டாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன் மாநாடு கலைஞ்சு போகுமா? உடனடியாக கேரளாவில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 7.5 லட்சம் நாற்காலியை கொண்டு வந்து இரவோடு இரவாக கொண்டு வந்து நிறுத்தி எல்லா நாற்காலியும் சரி பண்ணாங்க. அப்ப இவர்கள் தடையை எதற்கெல்லாம் ஏற்படுத்தணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அதெல்லாம் தடையை ஏற்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டை சீர்குலைப்பதற்கு சதிவேலைகளை இந்த திருட்டு மாடல் அரசு செய்தது. ஆனால் திருட்டு மாடல் அரசுக்கு நேற்று ஆப்பு வச்சாச்சு. அப்பாங்கிற வார்த்தையை ஒட்டச்சு நொறுக்கி அங்கன்னு பேச வச்சுட்டாங்க. இதுதான் உங்க ஆட்சியினுடைய லட்சணம் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அருமையாக அந்த 36 நிமிடங்களில் தோலுரித்திருக்கிறார். எதிர்காலம் தமிழக வெற்றி கழகம் கையில் காத்திருக்கிறது என்பதை நான் அறிகிறேன்.